பிரைஸ் தி லார்ட். நம்ம ரட்சகர் மீட்பரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த நாளிலே 7வது நாளாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து, யோவான் ஸ்நானகனை தேவன் எதற்காக அழைத்தார் என்பதை தியானிக்கலாம் வாங்க. யோவான் தேவனுடைய தரிசனத்தோடு வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டு, வனாந்தரத்தில் அவர் ஒட்டகத்தோளும் அங்கு சாப்பாட்டுக்கு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசித்து அவர் நேரத்துக்காக சமயத்துக்காக காத்திருக்கிறார். தேவனுடைய தரிசனங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் நிறைவேற்றதுக்காக அவருக்கு கொடுத்திருக்கிற வேலை என்னவென்றால், அவர் ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புகிறது. அவரை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறார். வாசிக்கலாங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கும் பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதி இருக்கிற பிரகாரம் என்று சொல்லி, அவர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க இருக்கிற இடத்துல அவர் எக்கால சத்தமாக தொனித்து வருகிறார். இந்த பிள்ளைகளே, இங்கு சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டாக்கா, ஒரு எஜமான் தேசத்தில் அதிபதி வரும்போது அங்கே இருக்கிற வழிகளையெல்லாம் ஆயத்தப்படுத்துறது போல, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன் மனுஷகுமாரன் பூமியில் வந்து கொண்டிருக்கும்போது, இங்கு நம்முடைய இருதயங்களை தேவனை முகமுகமாக சந்திக்கிறதுக்காக நமக்குள்ளே இருக்கிற, நம்ம ஆவிக்குள்ளே இருக்க ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நம்முடைய சரீரத்தில் ஒட்டியிருக்கிற ஆவிக்குள்ளே இருக்கிற எல்லா கரடு முரடு மலை போல பாவங்கள் இருக்கிறது எல்லாம் சமமாகவும் கடுமுடலாம் சுத்தமாகவும் என்று ஆவிக்குரிய வார்த்தையை இங்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்றைக்கு நாமும் கேட்கிறது. இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இப்படியான கரடு முருளாக என் வாழ்க்கை இருந்ததானால், நான் அதை சரி செய்து என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவரை பார்க்க நான் தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அதை தான் இங்கு சொல்லுகிறார். இது ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தையை அவர் நேரம் வந்துடுச்சு, சமயம் வந்துடுச்சு, ஏற்ற காலம் வந்துடுச்சு, குமாரன் வருகிறதுக்கு கரெக்டாக சரியாக அவர் வரும்பொழுது இவர் வீதிகளிலே எக்காலம் சத்தம் ஊதுகிறார். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லுகிறது. இது பாவ மன்னிப்புக்கான ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லும்போது அநேக ஜனங்கள் அங்கு வருகிறார்கள், கேட்கிறார்கள். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, வெறியன் பாம்பு குட்டிகளை, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்று சொல்லுகிற ஒரு சத்தம். காரணம், மனுஷகுமாரன் மாத்திரமே நமக்காக ஒரு வாய்ப்பு, பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கு நம்ம நியமிக்கப்பட்ட நமக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து ஒரு விடுதலை கொடுக்கறதுக்காக குமாரன் அனுப்பப்பட்டிருக்கார். அது இந்த ஞானஸ்தானத்தின் மூலியமாக ஒரு கருவறிலிருந்து ஒரு புது சிருஷ்டியாக வர வேண்டும் என்று நம்மளை சுத்தப்படுத்துறதுக்காக சொல்லி கொண்டிருக்கார். என் தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
என்று சொல்லி அவர் அநேக ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, நமக்கு தெரிஞ்சு செய்த பாவம், சரியாக செய்த பாவம், இந்த மாதிரி பல காரியங்கள் இருந்ததானால் சகலத்துக்கும் மன்னிப்பு கொடுக்கறதுக்காக நாம் முகமுகமாக கிறிஸ்து இயேசுவை சந்திக்க நமக்குள்ளே இருக்கிற கரடு முடு, நமக்குள்ளே இருக்கிற மேடு பள்ளம், நமக்குள்ளே இருக்கிற அசுத்தமானதெல்லாம் சுத்திகரித்து அவரை பார்க்க ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மகத்துவமாக நடத்துவார். அவருக்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.